நம்ம வந்து வாழை மரத்தில் வந்து மட்டையெல்லாம் உறிஞ்சிட்டு தண்டு தெரிகிறாப்புல போகுதுன்னு சொல்லிட்டு அதுக்காக பனானா சக்தின்ற ஒரு மருந்து நம்ம தண்ணியில் கரைச்சி கொடுத்தோம். அதனோட பின் விளைவுகள் வந்து நமக்கு நல்லா சாதகமாகவே இருக்குது. இந்த இதெல்லாம் பார்த்தா தெரியும். அடுத்து அதாவது இது வரைக்கும் மட்டை வந்து பேர்ந்தது வந்து இப்போ ஒட்டிருச்சு. இந்த மட்டையெல்லாம் நல்லாவே ஒட்டிருச்சு. இந்த மட்டை எடுக்கவே இல்லை. அதுக்கு மேலே போகிறதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. பனானா சக்தியோட எஃபெக்ட்டு நமக்கு நல்லா சாதகமாக இருக்குது. இந்த மரத்தை மட்டும் இல்லை, இன்னும் 2 மரங்களை நான் காட்டுறேன். இந்த மரத்தை பார்த்தா நல்லாவே நமக்கு தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா தண்டில் இருந்து அப்படியே நேராகவே வெடிச்சுக்கிட்டு இந்த மட்டை தனியாகவே வந்துருச்சு. சரிங்களா? இங்கேருந்து காஞ்சி போய் நம்ம அந்த பனானா சக்தி டோஸ் கொடுத்ததுக்கப்புறம் அந்த பச்சைகள்லாம் அப்படியே நின்றுச்சு. ஆனால் இலை வந்து பழுத்து போச்சு. நம்ம மட்டை வந்து உரியாமல் இருக்கிறதுக்காக கட்டினோம். இப்போ அந்த கட்டனை அவுத்து விட்டு உங்களுக்காக காட்டுறேன். அவுத்துட்டோம். இப்போ பார்த்தோம்னா தெரியும், இந்த மட்டை போயிடுச்சு. அடுத்து இருக்கக்கூடிய மட்டைகளெல்லாம் எந்த அளவுக்கு நேராக இருக்குதுன்னு பாருங்கள். மரத்தை ஒட்டியே மட்டை இந்த இலை கருகல் நோயின்னு சொல்லுவாங்களாட்டுக்குது இதுக்கு பேர். ஆனால் அந்த எதுவுமே இல்லாமல் எந்த அளவுக்கு நமக்கு வந்து நீட்டாகவே வந்துருச்சுங்கிறத வந்து பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு பனானா சக்தி யூஸ் பண்ணிக்கோங்க. அங்கே பனானா சக்தி வந்து கீழ்கல்மேடு அந்த ஒரு இடத்துல தான் இருக்குது, வாழை ஆராய்ச்சி மையம். சரிங்களா? அதுக்கு ரூட்டு வந்து தோகமலையிலேருந்து திருச்சி போகிற ரோட்டில் தான் இருக்குது. இந்த மருந்து தான். இதை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பேக்கிங்கில் இருந்தால் மட்டும் வாங்குங்க. இதுதான் பனானா சக்தி. இந்த மாதிரி தான் பேக்கிங்கே இருக்கும். இந்த பேக்கிங்கில் ஏதாவது கொஞ்சம் மாற்றங்கள் இருந்தாலும் நீங்கள் வந்து அதை நிராகரிச்சிருங்க. அந்த மருந்தை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எந்த விதமான பலனுமே நமக்கு கிடைக்காது. இந்த லேபிளு இதில் என்ன இருக்குங்கிறத வந்து நல்லாவே பார்த்துக்குங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடியது மட்டும்தான் ஒரிஜினல். நன்றி.